கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாச்சும் கோயில் ஃபங்க்ஷனுக்கு ரேவதி, மயில்வாகனும், ரோகிணி இவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ரேவதி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மயில்வாகனத்துக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஏ மாமா இவர் என்னோட அத்தை பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம், அதுக்காக தானே நீ உங்க அம்மா கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும்போது இவரே அதுக்கான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற போது கார்த்தி கியூட்டா சிரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஃபேமிலி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரேவதி சொல்கிறாங்க, நானும் எங்கள் தாத்தாக்கு பேத்தி தானே, நீங்கள் எப்படி பேரணும் அதே மாதிரி எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விட்டு கொடுக்காம. அதெல்லாம் பார்க்கும்போது சரி, இவ்வளோ நம்மளை நம்ம குடும்பத்தை பற்றி இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்களே, தாத்தாவை பற்றி தாத்தா மேலே இவ்வளோ பாசம் வச்சு உரிமையோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறமேட்டு எனக்கு மாமா எனக்கு இவர் மயில்வாகனத்துக்கிட்ட சொல்கிறாரு, இவரை சார்ன்னு கூப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது சார், உங்களை நான் சார்ன்னு கூப்பிட்டு போர் அடிக்குது, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி க்யூட்டாக சிரிச்சிட்டு ஓகே ஓகே சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளோட கார்த்தி மயில்வாகனத்துக்கிட்ட சகல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, என்ன விஷயங்க, என்ன சகல, என்ன விஷயம் திடீர்னு இப்படி சொல்றீங்க, இதான் முக்கியம், ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா கொஞ்சம் தனியா வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் என்ன பண்றாரு, தனியா கார்த்தியை பாக்குறாரு. அப்போ பாத்தீங்கன்னா கார்த்தி சொல்றாரு, என்ன சகல முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அத்தை பார்த்துருக்க அந்த மருது நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன சகல சொல்றீங்க, ஆமாங்க அவன் ஒரு அயோக்கியன், இந்த மாதிரி மாலு தேட்டர் இந்த மாதிரி பொண்ணுங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போதோ இல்லை அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதை பார்த்தீங்கன்னா வித்து ஒரு நெட்வொர்க் மாதிரி நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மயில்வாகனம் சரியா ஷாக் ஆகுறாரு. ஐயோ, இதை பற்றி தெரியாத அத்தை வர கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க, இதை உடனே அத்தை கிட்ட போய் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இதை ஆதாரத்தோடு தான் நிரூபிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் போலீஸ் டீமோட போனோம், அந்த மாதிரி ரெட்டுன்னு ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு. ரெட்டுன்னா அந்த மருது, அவன் பேர் தான் ரெட்டுன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பேர் வச்சிருக்கான் நெட்வொர்க்கில். அவனை பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லேடி இந்த மாதிரி நடந்த விஷயம், அதாச்சும் நம்மளோட மருது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எடுத்து மேலே ஊற்றி அதுக்கப்புறம் ஓடிட்டு உள்ள நுழையும் போது கரெக்டாக கையில் அந்த டேட்டோவையும் அதுக்கப்புறம் பெயிண்ட் அந்த தடயத்தையும் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், ஆனால் அதுக்கான தடையை ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அப்போ அவன் ரொம்ப அயோக்கிய பையனாக தான் இருக்கான், அத்தை கூட்டிகிட்டு வர மாப்பிள்ளை எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல, ஏன்டா அத்தை இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளோட மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காரு. கார்த்தியும் ஆமாங்க, ஃபர்ஸ்ட்டு நான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணுறது தாலி கட்டுறதுலாம் ரெண்டாவது விஷயம், முதல்ல அவனை வீட்டில் வச்சிருக்கிறது ஆபத்து தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ சீக்கிரமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பா, கண்டிப்பாக அத்தை இந்த கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. அத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குதான், இருந்தாலும் இப்படி கேடு கட்டவனுக்குலாம் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் நிரூபிப்பேன், அதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தர் அதாச்சி அவன் கூட்டாளி ஒருத்தனை ரேவதி ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அவனையும் நாங்கள் பிடிக்கிறதா இருக்கோம், அவன் எங்கே போனான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தலைமறை ஆயிருக்கிறான், ஒரு வேளை அந்த விஷயம் மருதுக்கு தெரியுமா என்னன்றதுலாம் தெரியல. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ கார்த்தி ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் சிவனாண்டி, சந்திரகலா இவங்க எல்லாரும் பிளான் போட்டு சாமியார்லாம் அனுப்பி என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரியை நீங்கள் சக்தி வந்த சாமியார்னு சொல்லிட்டு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான யோசனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது ரேவதி கார்த்தி இந்த மாதிரி தெரிஞ்சா கார்த்தி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண
நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா என்ன பண்றாங்க, சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க போன்ல, அந்த அவனை அங்கேயே புடிச்சு வை, நான் வந்து அவனை வந்து என்ன பண்ணணுமோ என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்